இருந்து தாவும் நான் ஃபுல் லிரிக்ஸே பாடலையே. மூஞ்சில குத்திராத. இல்ல என்ன பாட்டு இப்ப கொண்டு போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. எதுக்கு பாட்டு இப்ப? என்ன ஏன் பேசத விட்டு இனிமே நாம வந்து கலை இசை இந்த மாதிரியாக நம்ம வந்து பேச போறோம். அப்படியே போயிடுறோம். கலையில எப்படா பேசுவ? பாருங்க ஆட்சியவே புடிச்சிட்டாங்க. என்ன நீங்க பேச முடியாதா? ஏன் பேசி இதா இல்லையா? இப்ப ஏதாவது ஒரு பாட்டு எடுக்கிறோம், அத நாட்டு நடப்போட சேர்க்கிறோம், அதை நம்ம ஹிட் ஆக்குறோம். பாடத்திட்டமே படத்திட்டம் ஆயிருச்சு. பாடல் திட்டமாக்குறோம். இப்ப பாடல் திட்டமா? எந்த இடத்தில் பிரச்சனை அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்தில் பிரச்சனை பெருசாக்குவேன். அந்த மாதிரி ஆமா எல்லா கதையும் வந்து பாட்டாவே. ஆமா வெரி இன்ட்ரஸ்டிங். ஓகேவா? தொட்டப்பட்டா ரோட்டு மேல கோட்டருக்கு 10 ரூபாய். என்ன இருக்குது அந்த மாதிரி நான் நல்லா எழுதக்கூடிய ஆளுதான். ஒரு தடவை மன்னிச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆமா நம்ம வந்து பாடல்களே தெரியும். ஏன்னா இந்த பாடல்கள் வந்து பேசி பிரயோஜனம் இல்ல. ஆமா பேசினா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஷார்ட்ஸ்ல கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா நிறைய வச்சிருக்கோம். என்ன வட விட்டா பாரு முன்னாடி. சரி, ஏதாவது ஒரு சாங் நீங்க தேர்வு செய்யுங்க. எந்த பாடலை நீ எல்லால் தெய்வம் நீ வாழ்வில்லை. இந்த சேனல் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க. சித்தப்பு நீ தான் காரணம். எப்படி போயிடுவோம்? எப்படி உலகம் பிறந்தது? வேணாம் என்னப்பா? நல்ல புது பாட்டு. நம்ம விஜயனா பாச்சு இத பாட்டு. விஜயனா பாட்டுலனா வாங்குன்னா வணங்குங்கண்ணா 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குங்கண்ணா. வேற பாட்டு சீக்கிரம். வேற என்ன பாட்டு போலாம்? வேற இது போலாமா? இல்லங்க, வீட்ல வேற எங்க வீட்ல யாரும் இல்ல. வீட்டுக்கு போவோம். யங்ஸ்டர்ஸ் கவர்ற மாதிரி போவோம். யங்ஸ்டர்ஸ் கவர்ற மாதிரினா தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி. அது வந்து யங்ஸ்டர்ஸ் கவர்ற மாதிரி இல்ல. கண்ணு அடகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா? அப்படி போலாமா? நீ பாக்கும் பார்வைக்கு தான் எல்லாரையும் கைது பண்ணி உள்ள வைக்கட்டுமா? வேற மாதிரி போதா? என்ன பாட்டு தான் போலாம் கடைசியா? உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்கா? சின்ன குழந்தைங்களுக்கு கூட பிடிக்குதுப்பா. இந்த இப்ப நம்ம வந்து நம்ம பாடுற பாட்டு சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிச்ச பாட்டா இருக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு தகுந்த மாதிரி போயிடலாம். அப்பா அம்மா வீட்டுல சின்ன பிள்ளைங்க புள்ளி அதான் சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச. அப்படி போலாமா? பீருவாங்க. அப்பா அம்மானு நான் அவனுக்கு பிடிச்சிட்டேன். என்னது அப்பா அம்மானு பிடிச்சிட்டேன்? என்னது அது அப்படியே இங்கிலீஷ்ல மாத்தி அண்ணன் பாட்டு ஒண்ணு இருக்கு, அதுல போயிடுவோம். அது இல்லங்க, டாடி மம்மி வீட்டில் இல்ல. போதும் காப்பிரைட்ஸ் அடிச்சிருவாங்க. அதுல இருந்து போயிடலாம். அந்த பாட்டு எடுத்துருவோமா? அப்படியா? அப்ப அந்த பாட்டு லிரிக்ஸ் ஏதாவது எழுதுங்க. இதுங்க அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. என்கிட்ட லோக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் எதெல்லாம் கையில தூக்கி இப்படி வைக்க. இதெல்லாம் வச்சா நான் வந்து பாடிவாங்க பயங்கரமா. அது வந்து ஃபுல்லி வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமென்ட். இந்த நாட்டுப்புற இன்ஸ்ட்ருமென்ட். ஆமா, இவர் அப்படியே எல்லாத்தையும் கிழிச்சு கடக்கடக்கு ஆடிச்சு கிழிச்சிருவாரு. இந்த லைட் டப்பாவை எடுத்து மேல வை. இதையும் தட்டி மேனேஜ் பண்ணுங்க. ஓகே, விஜய் ஆண்டனில இன்ஸ்ட்ருமென்ட்டே இல்லாம போடுவாராம் வாயிலே மியூசிக். இப்ப லிரிக்ஸ் என்ன வேணா போடலாம். அந்த மாதிரி போடுங்க. அப்படியா? என்ன ஃபர்ஸ்ட் வந்து டாடி மம்மி இல்ல வீட்ல இல்ல. ஆமா, தடபோட அது அந்த லைனுக்கு எழுதணும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடு ஓமா புல்லா. ஆமா, வில்லாடா. அதுக்கு வந்து எழுதணும். என்ன எழுதலாம் இப்ப? இன்னைக்கு வீட்டுல யாருக்குமே சாப்பாடு வழி இல்லாம இருக்கு. அண்ணாச்சு கரண்ட் இல்லையா தம்பி? கரண்ட் இல்ல, கேஸ் இல்ல, அரிசி பருப்பு இல்லன்னு எழுதிடுவோம். வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் வச்சு போடுவோம். அப்படின்னா அரிசி பருப்பு இல்ல, அரிசி பருப்பு இல்ல, வீட்ல இல்ல, வீட்ல இல்ல, அரிசி பருப்பு வீட்ல இல்ல, அரிசி பருப்பு வீட்ல இல்ல, கேஸ் இல்ல, பொங்க வைக்க கேஸ் இல்ல, அடிப்போமா விசிலு நல்லா வில்லாலா, அடிப்போமா விசிலு நல்லா வில்லாலா. விசில் அடிச்சா வந்து நம்மள கூப்பிட்டாங்க வில்லாலா. சொல்லி பாப்போம். அரிசி பருப்பு வீட்டில் இல்ல, பொங்க வைக்க கேஸ் இல்ல, அடிப்போமா விசிலு நல்லா வில்லாலா. செட் ஆயிடுச்சு மாப்ள. ஓகே, அடுத்த லிரிக்ஸ்
இதுல என்ன கையில இருக்கு? வச்சிருக்கீங்க கட்டுப்படுத்து இசைய கொஞ்சம் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து ரொம்ப ஆடாது. பக்காவாத்தியானே அது நல்லா இருக்குது இது. அப்புறமா மைதானமும் தேவையில்லை. மைதானம் தேவையில்லை. நீங்க வந்து இத பாட்டா பாடக்கூடாது, காப்பிரைட்ஸ் வந்து வாங்க. அதனால ஒட்டு விட்டு ஒண்ணு ஆடுவான். என்ன சொன்னீங்க? அரிசி பருப்பு கருத்து கரண்ட் இல்லன்னீங்களா? கரண்ட் இல்ல, கேஸ் இல்ல, இது இல்ல, இதுமே இல்ல தம்பி. மைதானம் அம்பேர் மைதானம் தேவையில்லை, அம்பேரும் தேவை. ஊர்ல கரண்ட் இல்லன்னு வைக்கலாமா? ஊரு இல்ல, செட் ஆகலையே. ஊரெல்லாம் ஊரெல்லாம் கரண்ட் இல்ல, ஊரெல்லாம் கரண்ட் இல்ல, கொசுத்தொல்ல தாங்க முடியல, ஊரெல்லாம் கரண்ட் இல்ல, எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க தூக்கம் இல்லாம. ஊரெல்லாம் கரண்ட் இல்ல, ராத்திரி ராவெல்லாம் தூக்கம் இல்ல, ராவெல்லாம் தூக்கம் இல்ல, ராத்திரி தூக்கம் இல்லன்னு வைக்கலாமா? ராவெல்லாம் ஊரெல்லாம் ராவெல்லாம் ஊரெல்லாம் ராவெல்லாம் ஊரெல்லாம் தூக்கம் இல்ல, ராவெல்லாம் தூக்கம் இல்ல. பில்லு இப்ப எல்லாருக்கும் அதிகமாகுது இல்ல? பில்லு, கரண்ட் பில்லு, பில்லு கரண்ட் பில்லு அதிகம் இல்லையே. கரண்ட் பில்லு அதிகம் இல்ல, என்ன வருது? ஓகே. ஊரெல்லாம் கரண்ட் இல்ல, ராவெல்லாம் தூக்கம் இல்ல, கட்டுரோமே அதிக பில்ல பில்லாலா. கட்டுரோமே அதிக பில்ல பில்லாலா. ரெண்டு சேர்த்து பாடுவோமா? இத பாடுங்க. இது மட்டுமா? அடி. என்ன சாவுமோல அடிக்கிற? ஊரெல்லாம் கரண்ட் இல்ல, ராவெல்லாம் தூக்கம் இல்ல, கட்டுரோமே கரண்ட் பில்ல பில்லானா, கட்டுரோமே அதிக பில்ல பில்லானா. செட் ஆயிருச்சு பக்கா. அடுத்து இது பல்லவி முடிஞ்சுச்சா இல்லையா? பல்லவி இதுல முடிஞ்சிருச்சு. சாய் பல்லவியா? இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க உன. அது போதும். அது பதிலா வேற ஏதாவது யோசிக்கிறேன். அவ்வளவு காப்பிட்டு. ஆமாண்ணே, அடிப்பாங்கல்ல. ஜெகதீஷ் மாமா எதுக்கு இருக்காரு? மாமே ஸ்லோ. கேளேண்டா. இது ஒரு மறைமுகமான பாஜக ஆட்சின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. டைரக்டா ஆச்சு. அப்ப பாஜக கேம், பாஜக அது இதுதான்டா சாட்சி. பாஜக மொத்தமா கொண்டு வரணும். இது ஆர்எஸ் இல்ல, கேளாண்டே மாமேன்னு வந்திருக்கு. கேளேண்டே மாமு. அப்ப அந்த பல்லவியில உட்கார வைங்க. கேளேண்டே மங்கி, கேளேண்டா மங்கி, கேளேண்டா மங்கி. இது ஆர்எஸ் சங்கி. கேளேண்டா மங்கி, இது ஆர்எஸ் சங்கி. தெரியாம நீ தாண்டா சொங்கி. இல்ல நீ ஆவ சொங்கி. தெரியாம நின்னா நீ ஆயிடுவ சொங்கி. இது ஆவ சொங்கி. தெரியாம நின்னா நீ ஆவ சொங்கி. ஓகே. அடுத்து அதே பல்லவியில 2 லைன் வரும். ஆமா, அதே திருப்பி வரணுமா? அது பல்லவினா என்ன? பல்லவி தான் தெரியும் எனக்கு. எனக்கும் பல்லவினா அதான் தம்பி. அதானா? அது வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸ் ஃபுல்லா பல்லவி தான். ஓகே. இப்ப இந்த இடத்துல பாஜக போடுவோம். மங்கி இந்த இடத்துல பாஜக போடுவோம். பாஜக ஃபண்ட் அது வேண்டாட்டி நோண்டு வேண்டு தாண்டு. இது பாஜக ரூல். அது மீறா. இல்ல, அது 2வது பல்லவியில வரும். 2வது வருதா? முத பல்லவியில பெரிய இதுல வச்சுட்டு அப்புறமா தான் பாஜக ஆளு அது என்னன்னு கேளு. அப்ப பாஜக வருதுன்னா பாஜக கட்சி சிம்பு நடிச்சது வாளு. சும்மாரு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். பாஜக மோடி ஆளா அமித்ஷா வச்சு போடுவோம். அமித்ஷா வச்சு அமித்ஷாவை நோண்டு வேணாம், அடிப்பாங்க. இல்லண்ணே சொரண்டு. அமித்ஷாட்ட கேளு. பேசாம அவர் தானே கடவுள். அமித்ஷாவை வேண்டு நோண்டு வேண்டு. அமித்ஷாவை வேண்டு அப்பதான்டா ஃபண்டு. அமித்ஷாவை வேண்டு அப்பதான்டா உனக்கு ஃபண்டு. அமித்ஷா இது டெல்லிக்கே கேட்கும் நீ கத்துறது. அமித்ஷாவை வேண்டு அப்பதான்டா ஃபண்டு கத்துறேன். காது வலிக்குது. இப்ப வந்து லூல முடியற பல்லவி ஒரு லைன். லூ இல்லடா வேண்டு அப்பதான்டா ஃபண்டு. லூ நோண்டு பாஜக ரூல் அத மீராட்டி ஃபுல். ஃபுல் எஃப் தானே? ஃபுல் தான் தம்பி. ஃபு. ஓகே, இந்த லைன் நல்லா இருக்கு. பங்கு சார். ஓகே, இந்த பல்லவி போமா. கேளேண்டா மங்கி, இது ஆர்எஸ் சங்கி. தெரியாம நின்னா நீ ஆவ சொங்கி. சொங்கியா? நீ ஆவ சொங்கி. இது அந்த லைன் பார். அடுத்து வரணும்.
அமித்ஷாவை வேண்டு அப்பதாண்டா ஃபண்டு, இது பாஜக ரூலு, இது தெரியாட்டி ஃபூலு. எப்படி அவ்வளவுதான். என் கையில போட போறேன்னு வாங்க இப்ப போறப்ப டாக்ஸில அக்கா ஏறி இருக்காங்க, டாக்ஸிலயா? டாக்ஸில டாக்ஸிக்காரன் தான் ஏறி இருக்காங்க. காசு கேட்ட எவ்வளவுன்னு கேட்டதுக்கு மீட்டருக்கு மேல டிரைவர் கொடுத்துருக்காப்ல. அதான் லிரிக்ஸ். தான் ஏறும் போதெல்லாம் அது என்ன வரும்? மீட்டருக்கு மேல தந்து பல்லிச்சானே. இங்க என்ன போறது? பிஜே டாக்ஸுக்கு பதிலா டாக்ஸின்னு மாத்திடுவான். அண்ணனுக்கு தான் டாக்ஸ் ரொம்ப பிடிக்குமே. டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ். இன்கமா? ஆமா. டாக்ஸ்காரன் தான் நான் மேல போற ஏறம் என்னது? டாக்ஸ் கட்டத்தான் டாக்ஸ் கட்டத்தான் நான் ஆபீஸ் போனேனே. டாக்ஸ் கட்டத்தான் நான் போகும் போதெல்லாம். ஆ. டாக்ஸ் கட்டத்தான் நான் போகும் போதெல்லாம். புலி படத்தை பார்த்து வந்து நின்னு பல்லிச்சானே. அத அப்படியே இப்படி மாத்திரும். புலி படத்தை பார்த்து வந்து நான் டாக்ஸ் டாக்ஸ் நான் டாக்ஸ் டாக்ஸ்காரன் தான் கட்டும் போதெல்லாம் சிம்பிளா முடிப்போம். நான் கட்டும் போதெல்லாம் டாக்ஸ்காரன் தான் நான் கட்டும் போதெல்லாம். என்ன சொன்னீங்க? டாக்ஸ்காரன் புலி தான் படத்தை பார்த்து பார்த்து வந்து நின்னு பல்லிச்சானே. வந்து நின்னு போடணுமா? அழகான ஆமா அப்பதான் இடிக்கும். டாக்ஸ்காரன் ஓகே அது வராது. அடுத்து டாக்ஸிக்காரன் தான் நான் கட்டும் போதெல்லாம் புலி படத்தை பார்த்து வந்து நின்னு பல்லிச்சானே. ஏன் புலி படம் தெரியும் எல்லாருக்குமே. புலி ஒரு படம் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து அப்புறமா பஸ்ல ஏறின சீட்டு கேட்டேன், டிரைவர் வந்து சீட்டை கொடுத்தாருன்னு ஒரு லைன் வருது. பஸ்ல ஏறிதான் நான் சீட்டு கேட்டேன். சீட்டு கேட்டேன், சீட்டு கேட்டா சீட்டு என்ன கொடுத்தாங்க? பஸ்ல ஏறிதான் சீட்டு ஓட்ட மாத்திருவோம். டிரைவரே பஸ்ஸே கொடுத்துட்டானுச்சா? இல்ல ஓட்ட மாத்திருவோம் சீட்டை. பஸ்ல ஏறிதான் நான் ஓட்டு கேட்டேன். ஓட்டு கேட்டேனே. பஸ்ல ஏறிதான் அந்த பஸ் ஓட்டு கேட்டேனே. இது இருமுறை அரசன். பஸ்ல ஏறிதான் நான் ஓட்டு கேட்டேனே. கரூருக்குள்ள போகும்போது பஸ்ல ஏறிதான் நான் ஓட்டு கேட்டேனே. நான் ஓட்டு கேட்ட எனக்கு இந்த நாட்டை தந்தானே. ஆப்ப வச்சானே. சிம்பிளா இன்னும் அந்த மெட்டோட வரணும். ஆப்ப வச்சானே அப்படிங்கலாமா? பஸ்ல ஏறிதான் நான் ஓட்டு கேட்டேனே. சொன்ன பொய்ய சொன்ன பொய்ய நாட்டை கொடுத்துட்டான். நம்பி இந்த நாட்டை தந்தானே. அவ்வளவுதான், சூப்பர், நல்லா வருதுப்பா. அப்படியே கண்டினியூஸா அதே மாதிரி. அழகான கொடுமைக்காரி. கொடுமைக்காரி இல்ல, குறும்புக்காரி. எது பிரச்சனையா உங்களுக்கு? ஏதாவது பர்சனலா? ஏதாவது பர்சனலா? அழகான கொடுமைக்காரி சொல்ற. அழகான புசி ஆனந்தாண்டி சொல்லுமா? அழகான ஆனந்தாண்டி. சிஎம் தாண்டி. அழகான சிஎம் தாண்டி. சிஎம் அங்கிள் ரொம்ப அழகா இருக்கீங்க, புருஷனோட உங்களா பிடிக்கும். சிஎம் தாண்டி. அத நம்பி ஏமாந்தேண்டி. நம்பி தாண்டி ஏமாந்தேண்டி. அழகான சிஎம் தாண்டி. நம்பி நான் ஏமாந்தேண்டி. நம்பி நான் ஏமாந்தேண்டி. அழகான சிஎம் தாண்டினும் போதே பீட் வரும். டடன் 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 வரும். கையை போட்டுருவான். அழகான சிஎம் தாண்டி. ஒரு ஆள் அடிங்கப்பா, குழம்புது. அழகான சிஎம் தாண்டி. வாட்ட வரலண்ணா, நீ ஆட்டினா அடிக்க தெரியும். இல்ல வர மாட்டேங்குது. அழகான அவர் தீர்மானம் அடின டடன் டடன் டன் டடன் டடன் வரும். அவ்வளவுதான். அப்புறம் அத நம்பி ஏமாந்தேண்டி. அழகான சிஎம் அது வேறதான் போடுவான். அடுத்து அதே வருது. கியூட்டான சிஎம் சிஎம் தாண்டி. வக்க ஓரமா இருக்கு. கியூட்டான சிஎம் தாண்டி. பேசவே மாட்டான்டி. கியூட்டான சிஎம் தாண்டி. பேசவே மாட்டான் தாண்டி. அடி போட்டுருங்க. இப்ப லாஸ்டா இருக்குது இருக்குது ராத்திரி பனியூர்ல ராமோங்க சரி இருக்குது இருக்குது தமிழ்நாட்டுக்கு நாம செத்தோண்டி. இருக்குது ஓகே, இருக்குது சிம்பிள். தமிழ்நாட்டுக்கு நாம செத்தோண்டி. அப்படியே ஃபுல்லா பாடுவோமா? சாப்பாடிப்பா. ஃபுல்லா பாடுவோமா? ஃபுல்லா? ஆ முடிஞ்சுச்சா? அவ்வளவுதான், முடிஞ்சு. இது வரைக்கும் போதும். இது மேல போர் அடிச்சுவாங்க. தம்பி கரெக்டா பாடுவீங்களா? வாடா. தம்பி இருங்க, இந்த லாஸ்டா மட்டும் அழகான பேசுக்கு சிஎம் கோசுன்னு எழுதிருக்கான் பாரு. பேசுக்கு கோசு. பாட போது நான் கேஸ்னு பாடிடுவேன். இவன் கோசுன்னு பாட போறாம பார்த்து. தம்பி சின்ன சின்ன கியூட்டான சிஎம் தாண்டிக்கு என்ன சொன்னீங்க? அடுத்து என்ன தம்பி? பேசவே மாட்டான். பேசவே மாட்டான் தாண்டி. இருக்குது அழகான இருக்குது. சிஎம் தான். என்னது? இருக்குது இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு அழகான கச்சேரி. சிஎம் தாண்டி. தமிழ்நாட்டுக்கு கச்சேரி. தமிழ்நாட்டுக்கு இருக்குது நாம செத்தோண்டியா? இருக்குது இருக்குது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நாம செத்தோண்டி. நாம செத்தோண்டி. ஓகே. நீங்க ஒரு தடவை பாத்துக்கலாம். ஓகே.
அரிசி பருப்பு வீட்டில் இல்ல ஒன்னா ஆரம்பிக்கவும் விட்டுட்டு தனியா ஆரம்பிக்கிறேன். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். அரிசி பருப்பு வீட்டில் இல்ல, பொங்க வைக்க கேஸும் இல்ல, அடி போமா பிக்ஸ்ல நல்லா இல்ல, கூட சேர்ந்து பாடு நல்லா இல்ல, நான் விடுவேன் இல்ல. ரெடி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அடிச்சு சொல்லுங்க. பீட் ஃபுல்லா போடுனா டன் 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 அது. அரிசி பருப்பு வீட்டில் திருப்பி டடன்னு வந்ததுக்கு தான் ஆரம்பிக்கணும். அரிசி பருப்பு வீட்டில் இல்ல, பொங்க வைக்க கேஸ் இல்ல, அடிப்போமா விசிலு நல்லா வில்லாலா, ஊரெல்லா கரண்ட் இல்ல, ராவெல்லா தூக்கம் இல்ல, கண்ட்ரோமே அதிக வில்ல வில்லாலா. கேளேண்டா மங்கி இது RSS சங்கி, தெரியாம நின்னா நீ யாவ சுங்கி. அடுத்த லைன் அப்படியே வருது. ஓகே. அமித்ஷாவ வேண்டு அப்பதாண்டா பண்டு, அமித்ஷாவ வேண்டு அப்பதாண்டா பண்டு, இது பாஜக ரூலு அது தெரியாட்டி போலு. அதே மாதிரி வருது. அரிசி பருப்பு தேவையில்லாதான் வருது. டாக்ஸிக்காரன் டாக்ஸிக்காரன் தான் நான் கட்டும் போதெல்லாம் புலி படத்தை பார்த்து வந்து நின்னு பல்லுச்சாடு. பஸ்ல ஏறித்தான் நான் ஓட்டு கேட்டேனே, நான் சொன்ன பையன் நம்பி இந்த நாட்டை தந்தானே. வராது. ஏ அழகான சிஎம் தாண்டி மறுபடியும் போகாத. ஏ அளவான சிஎம் தாண்டி நம்பி நான் ஏமாந்தேண்டி. மறுபடியும் அதே போயிட்டு திருப்பி 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 ஒழுங்கா அடிக்க தெரியல பாஸ். வேலை சிஎம் தாண்டி டடடடன். ஓகே ரெடியா? ரெடி. பீட் போ. 1 2 3 4. அழகான சிஎம் தாண்டி நம்பி நானும் ஏமாந்தேண்டி, கியூட்டான சிஎம் தாண்டி பேசவே மாட்டான் தாண்டி, இருக்குது இருக்குது தமிழ்நாட்டுக்கு நம்ம செட்டோண்டி. டாடரட்டன் டாடரட்டன் டாடரட்டன். நம்ம எல்லாரும் பாடகர் ஆயிட்டோம். பாட்டு புதுசா வந்துருமா? வரும் நினைக்கிறேன். வேற வச்சிருவோம் நல்லா இருக்கும். வந்துருவோம். ஆடியன்ஸ் விருப்பப்பட்டா நாளையில இருந்து எல்லா பாட்டையும் ஒன்னொன்னா செதுக்குவோம். இன்னொருத்தர பாடிடுவோமா? இல்ல இது வந்து நீங்க கரெக்ட்டா இத நீங்க வந்து நல்லா இருக்கு, இந்த லிரிக் நல்லா இருக்கு சொன்னீங்கன்னா தனியா நாங்க பாடி டெய்லி நான் கொள்ள தயாரா இருக்கோம். ஒரு AI வீடியோவே ரிலீஸ் பண்றோம். அப்படியே பண்ணுவோம். சூப்பர். ஆமா பண்ணலாமா? ஒரு AI வீடியோவே நாங்க ரிலீஸ் பண்றோம். நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா. ஐயோ தம்பி நான் வந்து இது போடவே மறந்துட்டேன். அதனால தான் பீட் தப்பா வந்திருக்கு. இது போடாட்டி தம்பி ரெக்கார்ட் ஆகுது தம்பி. வருமானு தெரியலையே. பசிக்குதுண்ணே, சாப்பிடுவோம். ஓகே சரி.